ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிசி குரூப் 4ஓட ரிசல்ட் எல்லாருமே வந்துருச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் வெற்றி அடைஞ்சிருப்போம், ஒரு சில பேர் தோல்வி அடைஞ்சிருப்போம். தோல்வி அடைஞ்சவங்க மன தளராமல் அடுத்து குரூப் 4 வருது, குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, குரூப் 1 வருது, குரூப் 1A வருது. இந்த மாதிரி வேரியஸான எக்ஸாமினேஷன் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதுக்கு உட்காந்து மன தளராமல் நம்ம படித்தாலே நம்ம வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுறோம்னு ஒரு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ குரூப் 4ல் சிவி யார் யார் அப்லோட் பண்ணலாம்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரிங்களா? அதை பற்றி ஒரு க்ளீனாக ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்றைக்குன்னா 25/4/2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது யாருக்காண்டி சிவி லிஸ்ட்டு அப்லோட் பண்ணுறதுக்காண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் அப்ளை பண்ணணுமே ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு ஒரு ரிசர்வேஷன் கோட்டான்னு அப்ளிகேஷன் போட்டு போயிடல, அந்த பர்சனுக்காண்டி மட்டும்தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிவி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்க்குண்டான சர்டிஃபிகேட் ப்ளஸ் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பர்த் சர்டிஃபிகேட், பிஎஸ்எம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி பல்வேறு பிரிவுக்குள்ள அனைத்து ஆவணங்களும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னைக்கு 27/10/2025 5/11/2025 வரைக்கும் இந்த தேதிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நார்மல் பீப்புளுக்கு, நார்மல் கோட்டாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே சிவி லிஸ்ட் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் வரும். இவங்களுக்கே முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் கரெக்டான ஆவணங்கள் வச்சுருக்காங்களா? சில பேர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு சரியான ஆவணங்கள் இல்லாமல் இருக்கும். அதனால் முறைப்படி அவங்க பார்த்து அதுக்குண்டான திருத்தல் பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்குண்டான ப்ரெஸ் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் தேர் ரெக்யூமெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் சர்ச் மினிமம் குவாலிஃபைட் மார்க்ஸ் இன் செட் ரைட்டடு எக்ஸாமினேஷன் அப்லோடுன்னு போட்டிருக்காங்க. அதாவது இதில் மார்க் எடுத்தவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு ஒரு அலோகேஷன் வந்திருக்கும்ல, அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வாயிலாவோ இல்லை இமெயில் வாயிலாவோ அவங்க மெமோ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு அடுத்த மூவாக அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவாங்க. சரிங்களா? இனி அடுத்தடுத்த நார்மல் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு எஸ்சி எஸ்டி, ஓபிசி, பிசி, பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த மூவுக்கு உண்டான எல்லாமே சிவி லிஸ்ட் எல்லாமே அடுத்தடுத்தது நடக்கும். சரிங்களா? இன்னும் ஒரு மேபி பார்த்தா அடுத்த மந்த்து 15க்கு அப்புறம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதனால எல்லாருமே டாக்குமெண்ட் பூராமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.